புது தத்துவம் ஆயிடுச்சு. பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று எங்க கண்ணுன்னு. ஐயா பெரியார்ட்ட போய் பெண்ணுரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார்ட்ட எதை பெற்றீங்க? யார் வேலுநாச்சியார்? சொல்லு தம்பி. வேலுநாச்சியார் யாருன்னு சொல்லு தம்பி. படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்லு தம்பி. சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோவமா ஆவேசமா பேசுறேன்ல. நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகுமுத்துக்கோன் யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்தரைய யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது தம்பி. நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட், நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. அரசு என்ற என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதரா. சேர சோழ பாண்டியன் வரைய வைச்சவன் இந்த அடியனடா. எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. சத்தமா பேச. ஆமா ஆமா, சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ. வேறுபாடு உண்டு ப்ரோ. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்கள் தம்பி எதிர்ப்புரட்சி, முட்டுக்கு முட்டு, வெட்டுக்கு வெட்டு தான் எங்களுடைய கதை. அதுதான் அன்பு என்றால் அன்பு. வேறன்புள்ள உடன் பிறந்தார்களே பேரன்பு. வம்பு என்றால் வம்பு. சாதாரண வம்பில்லை உடன் பிறந்தார்களே, கொடிய வம்பு. நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி தீசிஸ் சப்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம்னு தேடணும். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. இப்ப நேத்து இது என்னடா புது கதையா இருக்கு, காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. அது அவர் ஏன் ஒன்றா நினச்சிட்டாருன்னா, அண்மையில் வந்த படத்தில் வில்லனும் கதாநாயகன் ஒரே ஆளாக நடித்ததுனால ரெண்டு ஒன்றா நினச்சிட்டார். ஏன்னா அது ஒரே ஆளே ரெண்டு வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா. 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல. அதாவது யுவரானர், இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்லை. அதில் அதை பார்த்து உங்களுக்கு தெரியாதுல, அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி ஏதோ பண்ணி விடுங்க. ஏய், குறுக்க என்ன திராவிடம் ஓயாம கேள்வி கேட்காதப்பா. நான் ஒரு ரூட்டை பிடிச்சி 60-70 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இங்க வாப்பா. அவரே சொல்லிட்டாரு, கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம் என்பது தமிழர் தமிழ் தேசியத்திற்கு நேரெதிர். திராவிடம் ரெண்டும் எப்படி ஒன்னாகும்? இரண்டும் எப்படி ஒன்னாகும்? என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும், எதிர்த்து போராடும். ரெண்டும் ஒன்னா. என் இன பிள்ளைகள் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இது தமிழ் தேசியம். இந்த நாட்டு குடிகள் பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும். இது திராவிடம். ரெண்டும் ஒன்னா. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா,
திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இது தமிழ் தேசியம். இரண்டும் ஒன்றா? என் மலையை என் மணலை விற்கும் திராவிடம், என் மலையை என் மணலை காக்கும் தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்னாகும்? வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். தம்பி வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். இது கொள்கை இல்லை, கூமுட்டை. அதுவும் அழுகுன கூமுட்டை. இங்க பார், ஒன்று சாலையில் அந்த ஓரத்தில் நில்லு, இல்லை இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிடுவா பார்த்துக்க. எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான். உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன். தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்தது. சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு டைலாக். இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியின் மொழிதான் எங்கள் மொழி. தமிழ், தமிழர், தமிழ்நாடு, தமிழ் இனம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம், தமிழர் வளம் என்று சொல்லுகிற போதெல்லாம் திராவிடர்கள் பதட்டம் அடைவார்கள். நாம் தமிழன் என்று பேசுகிற போது பதறுவார்கள், கதறுவார்கள். காரணம் இதுதான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கே இருந்து வந்தது திராவிடம்? எங்கே இருந்து? இன்னும் ஒரு 5 ஆண்டு இவர்கள் கையில் கொடுத்தால் நாடு தமிழ்நாடாக இருக்காது, கருணாநிதி நாடு என்று பெயர் மாற்றப்படும். குடிப்பகம், கழிப்பிடம், கழிப்பிடம், குடிப்பிடம், ரெண்டை தவிர எல்லாத்துக்கும் கருணாநிதி ஐயா பேர் இருக்கு. ஒன்று கழிப்பிடத்துக்கு இல்லை, குடிப்பிடத்துக்கு இல்லை. நியாயமாக அவர் பெயர் வைக்க சரியான இடம் குடிப்பிடம்தான். மொழி என்பது நம் விழி, நாடு என்பது நமது வீடு. தமிழர்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல. பாவலர் ஏறு நம்முடைய தாத்தா பெருஞ்சித்திரன் அவர்கள் மொழிப்பற்று, நாட்டுப்பற்று என்பது உலக ஒற்றுமைக்கு விதையும் எருவுமாகும், வித்தும் எருவுமாகும், விதையும் உரமும் என்று பாடுகிறார். இங்கே மொழி இனம் இல்லை என்றால், இங்கே பார்த்தீர்கள் மொழி இனம் என்று பேசுவது பிரிவினைவாதம். இது எங்கிருந்து இந்த பக்கவாதம், முடக்குவாதம் எல்லாம் புதிதாக வருது என்று நமக்கு தெரியவில்லை. மொழி இனம் இல்லை என்றால் உலகத்திலே அரசியல் இல்லை. உலகம் முழுமைக்கு மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைப்புகள் இருக்கிறது. எல்லா தேசிய இனங்களும் மொழி இனம் இந்த அடிப்படையில் அரசியல் செய்யும். இதை பிரிவினைவாதம் என்றால் இதை ஏற்பதா எதிர்ப்பதா? இருக்கின்ற நலனிலே இனநலன்தான் பெரிது என்று என் தமிழ் நல்லினம் எண்ணுதல் வேண்டும் என்கிறார் பாவலர் ஏறு. இருக்கிற நலனிலேயே இனநலம்தான் பெரிது என்று என் தமிழ் நல்லினம் எண்ணுதல் வேண்டும். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார் வள்ளுவ பெருமகனார். மனநலம் நன்குடையராயின் சான்றோர்க்கு இனநலம் ஏவா புடைத்து. வள்ளுவ பெருமகனார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் பார். இனநலம் போற்றுவது, மொழி உணர்வு கொள்வது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிரிந்ததெப்படி, பிளந்ததெப்படி, பிரிந்ததெப்படி, உருவானதெப்படி? ஆதி பிறப்பிடம் நானடா, தமிழன் நான். அறிவை உலகத்திற்கு கடன் கொடுத்த இனம், வணங்குகிற கடவுளை இரவல் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம். யாரடா சிவன்? என்னவன்டா என் முன்னவன். யாரடா முருகன்? என் மூதாதை, என் முப்பாட்டனடா. யார்? எங்கிருந்து வந்தது? யார் உனக்கு கொடுத்தது? 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியான் சொல்றான். 63 நாயன்மார்களில் ஒருவன், 12 ஆழ்வார்களில் ஒருவன். ஆண்டாள் தமிழ் பாக்கள் எழுதினாலா இல்ல வேற எதுலையும் பாடினாரடா? அவ பாடின பாசுரங்கள் எந்த மொழி? என் தாய்மொழி தமிழடா. இங்கே எங்கள் தாத்தா ஒருத்தன் பாடுறா, தமிழருக்கு தமிழ் தாய்மொழி என்போம், தமிழருக்கு தமிழே தாய்மொழி என்றோம், தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்றோம், தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை, தாவும் புலிக்கோர் நாய் எந்த மூலை.
நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு. தமிழா நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. போகச் சொல் பொழுதோடு அயலார் ஆட்சியை, போகவில்லை என்றால் விரைவில் அறிவார் அவர் படும் பாடை. கிளம்ப சொல்றா பெட்டியை கட்டிக்கிட்டு. யார சொல்றான்? வெள்ளைய ஏகாதிபத்திய அந்நியர் ஆட்சியிலே சொல்லி இருந்தால் வெள்ளக்காரன்னு சொல்றான். திராவிட ஆட்சியிலே பாடுவதால் இந்த தீய திராவிடர்களை போ சொல்றாடே போ சொல்றாங்க. அவன் போக மாட்டான். ஆனா நான் விரட்டி அடிக்காம நான் விட மாட்டேன். தமிழா நாம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாடு. மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு. தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. எப்படி பாடுறான் பார். மூவேந்தர் முரசறையும் தமிழ்நாடு. தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. நாவலரும் காவலரும் ஆண்டதின் நாடு. நிமிர்ந்து நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு. முத்துக்கடல் முரசறையும் நாடு. எப்படி? முத்துக்கடல் முரசறையும் நாடு. நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு. எப்படா பாரு, ரெண்டு அர்த்தத்துல பாடுறான்டா. நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடு. தமிழ் மறவனா தமிழ் வீரனே, ஒற்றுமையோடு முன்னேறு. அடுத்து பாரு, தமிழ் மறவா, தமிழை மறவாமல் ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக இருந்து முன்னேறாங்கிறான். முத்துக்கடல் முரசறையும் தமிழ்நாடு. நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடுங்கிறான். ஏறி ஆடா, எவன் வந்தாலும் பார்க்கலாம்டா, எவன் வந்தாலும் பார்க்கலாம். பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை, தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை. தமிழமே பொருந்தும் இயன்மை, தமிழ் தேசியமே பேருண்மை. தூய பாவலர், தூய தமிழ் பாவலர் எங்க தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். நல்லா கொஞ்சிக்கணும். திராவிடம் தமிழர்களுக்கு தீது, மொழி ஞாயிறு தேவினைய பாவானர். நம்மளுடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா? எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான். ஐ எம் ஆல்சோ, ஐ அகிரி. நான் கூட கடைசியா தெரியுது, எங்க லட்சக்கணக்காக இனம் செத்துருக்கும் போது இப்படி நிற்கும் போது தெரியுது, ஓ இவன் நம்மால் இல்லையாடா அவங்க. ஓ, நம்ம சாவை சகித்துக்கிறாங்க, நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க, நம்ம மரண ஓலத்தை ரசிக்கிறாங்க. இவன் நம் எதிரி, வரலாற்று பகைவன். நான் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவேன், அவன் பெயர் வைத்த நாளை கொண்டாடுவான். பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம், பெயர் வைத்த நாளை கொண்டாடுவது திராவிடம். ரெண்டும் ஒண்ணா? தமிழ்நாடு பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன். தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பெயர் வைத்த ஜூலை 18 அவர்கள் கொண்டாடுவார்கள். ஏன்? எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொளி, விட்ட அறிக்கை, நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்று பேசிய பேச்சு, விட்ட அறிக்கை இன்றும் இருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களிடத்திலே 3 கோரிக்கை வைத்தவன் இந்த மகன். எங்க முருக பெரும்பாட்டனுடைய விழாவிற்கு பூசத்திற்கு விடுமுறை இல்லை. போய் ஐயாவிடத்திலே சொன்னேன், அதிர்ந்துட்டார். தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி? உண்மையிலே இல்லைங்கய்யா. இல்லையா? அப்ப குறித்துக்கிறார். நான் முருக பக்தன், என் பேரே பழனிசாமி தானே. நான் என் சொந்த நிலத்தில் முருகன் கோயில் கட்டு வழிபடுகிறேன், நான் விடுவோம் என்ற. உடனே சரி விட்டுருவோம் விடுங்க அப்படின்னாரு. அந்த நேரத்தில் சிஏ போராட்டம் வந்தபோது, தம்பி நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கோம், இப்போ நீங்கள் சொன்னால் என்னதான் இருந்தாலும் அவங்க இந்து கடவுளாக தான் முருகனை பார்ப்பாங்க, இப்போ நம்ம விட முடியாது, கொஞ்சம் பொறுங்கன்னு போராட்டம் முடிஞ்சவொடனே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அறிவித்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகளை, ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், எல்லாம் சிப்கார்டு, எல்லா நச்சு தொழிற்சாலைகளே நீற்றினோம். இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும். எப்படி? ஒன்று, காவிரி நதிநீர்
என் நிலத்தின் உரிமை, அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம். காவிரி நதிநீரை பறிகொடுக்கும் திராவிடம். 400 TMC தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம். இன்று நிலை என்ன? நிலை என்ன? தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும் போது பதவிக்காக நாற்காலியை இறுக பிடித்துக் கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பாவது திராவிடம். கச்சத்தீவு என் தாய் நிலம், மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும் அது தமிழ் தேசியம். என் மீனவன் சாவை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் பதவிக்காக 850 மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார். எதையும் பேசாது திராவிடம். ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குலுங்கி குமிரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம். இதற்கொரு முடிவு வர வேண்டும் என்றால், இந்திய ராணுவம் இன மக்களை பாதுகாக்கவில்லை என்றால், தமிழ் தேசியர்கள் நாங்கள் எம் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் படை கட்டுவோம். இது தமிழ் தேசியம். நீட், CIA, NRC, NIA, GST எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிடம். அது இந்தியம், இது திராவிடம். கூட்டு பங்காளிகள், கொள்ளை கூட்டாளிகள். கொள்ளை கூட்டாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள்? கொள்கை கூட்டாளிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்திலே யார்? தமிழ் தேசிய குடி, தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசிய பிள்ளைகள். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்றாகும்? எப்படி? என் தம்பி கமலர் சொன்னானே, பேபி அணையிலே மரத்தை வெட்டி அணையை ஆழப்படுத்திக் கொள்ள அனுமதிக்காத கேரளா. மரத்தை வெட்டி விட்டால் நட்டு வைத்து வளர்த்து விட முடியும், அனுமதிக்காத கேரளா என் மலையை வெட்டி கொண்டு போகிறது. அனுமதிப்பது திராவிடம், தடுத்து போராடுவது தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? என் மலையை மணலை கொண்டு போகிற கேரளா அவனுடைய குப்பை கழிவுகளை என் நிலத்தில் கொட்டுகிறான். கேரளாவின் குப்பை மேடா என் நாடு, என் தாய் மடி. துடிக்கும் தமிழ் தேசியம், தூர இருந்து வேடிக்கை பார்க்கும் திராவிடம். திராவிடம் என் மலையை என் மணலை விற்கும் திராவிடம், என் மலையை என் மணலை காக்கும் தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்றாகும்? எப்படி ஒன்றாகும்? உடம்பிலே நெருப்பை கொட்டி வெந்தது வீர தமிழ் மகன் முத்துக்குமார், அது தமிழ் தேசிய பெருநெருப்பு. கடற்கரையிலே தலைக்கு ஒரு குளிரூட்டி, காலுக்கு ஒரு குளிரூட்டி, தலைமாட்டிலே மனைவி, கால் மாட்டிலே துணைவி என்று போலி உண்ணாவிரத நாடகம் நடத்துவது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? காவிரியிலே தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று தமிழர்களுடைய ஓட்டு பிச்சை கேட்பது திராவிடம். தண்ணி தர மறுப்பவனுக்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லுகிற அவனுக்கு ஒரு சீட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்று சொல் என்று சொல்லுவது தமிழ் தேசியம். இரண்டும் ஒன்றா? இரண்டும் ஒன்றா? அடிப்படையே தவறு, அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்லை, கூமுட்டை. அதுவும் ஆளுகின கூமுட்டை. விடுதலை விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம். எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்லை வெள்ளக்காரன் லார்ட் மவுண்ட் பேட்டன் பரோ பக்கம் நில்லு, இல்லை எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமா எங்கே கை கட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கேன். என்னடா சொல்கிறாரு அவர், எதுவுமே எனக்கு புரியலையே. எது சொல்கிறாரு அப்போத்தான் தெரியுது. கூப்பிட்டு வாங்கி செவுத்தில் அடித்து மண்டை கலங்கி பொறி கலங்கி நிற்போம்ல, அப்போ தான் தெரியுது. ஓ இவ்வளோ வேலை இருக்காடா, அன்னைக்கு தான் மாறுது. என்ன நீ தோற்று நிற்கிற அப்படின்னு. தம்பி யார்கிட்ட தோத்தேன்? என் ஆத்தாள் அப்பன்ட்ட, என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் மாமன் மச்சன்கிட்ட. உலகத்தில், உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் 4.5 லட்சம் வாக்கை வாங்கின கட்சி உயிரோடு இருந்ததே இல்லைடா. அதுக்கப்புறம் 4.5 விழுக்காடு 17-18 லட்சம், அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 36, வளர்ந்து வளர்ந்து வருது. அப்படின்னா தோல்வி இல்லை தம்பி, இது தோல்வி இல்லை, இது சீன மூங்கில். மூங்கில் மற்ற செடிகளைப் போல இல்லை என் உடன் பிறந்தவனே, போட்டவன முளைச்சி வராது. சீன மூங்கில் ஒரு விவசாயி பலமுறை அண்ணன் சொல்லியிருக்கேன். தன் நிலத்திலே மூங்கில் விதையை நட்டுட்டான், தண்ணியை ஊத்துறான். ஓராண்டு ஊத்துறான் முளைக்கல, ஈராண்டு ஊத்துறான் முளைக்கல, 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு 6 ஆண்டு 7 ஆண்டு முளைக்கல, 9வது ஆண்டு ஊத்துறான்டா.
அவன்தான்டா நம்ம, அவன்தான் நம்ம. ஊதிக்கிட்டே இருக்கான். ஏன் ஒரு தலைவன் தன் நாட்டு மக்களை முழுமையாக நம்ப வேண்டும், உண்மையாக நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், பேரன்பு கொண்டு உண்மையாக காதலிக்கிறேன். எத்தனை முறை தோற்றால் என்னடா, என் தாய் தந்தையரிடத்திலே, என் அண்ணன் தம்பிகளிடத்திலே, என் மாமன் மச்சனிடத்திலே அதுக்கு தோல்வியே கிடையாது. ஆனால் தோற்று போவது நாங்கள் அல்ல, என் மக்கள். அதனால் திரும்ப 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 அலை போல விரட்டி கொண்டிருக்கோம். உடன் பிறந்தவர்களே, கரும்பாறையை அலை கரைத்து விடுவது வலிமையால் இல்லை, தன் விடா முயற்சியால் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல்லாகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கோயிலின் கலசமேறுகிறது. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அந்த மரத்தின் கனி மிகவும் தித்திப்பாக இருக்கும். தலைவர் நமக்கு கற்பித்தது நன்கு கவனிச்சுக்கணி. பொறுமையும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசேத்தும். நாம் செய்து கொண்டிருப்பது போர்வுதான், தோல்வி அல்ல. வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். மிக குறுகிய தூரம்தான், கடலையே தாண்டி விட்டோம், கரைதான் இருக்கிறது. ஒரு கட்சி 6, 7, 8 4 முதன்மை தேர்தல், பல இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல், இத்தனையும் தோற்று 10வது முறையும் தனித்து 26 போட்டி போடுது என்றால், இந்திய பெருநிலத்திலே உலக அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. அந்த சீன விவசாயி 9 ஆண்டு ஊத்திட்டு ஒரு நாள் காலையில் வர்றான். அன்னைக்கும் தண்ணி ஊற்ற குடத்தோட வரான், ஆனால் நம்பிக்கையோட வரான். முளைச்சிருச்சு. அப்படியே பார்க்குறான் ஒவ்வொரு செடியும். நீ நம்ப முடிகிறதா? 9 ஆண்டுகள் முளைக்க காத்திருந்த அந்த மூங்கில் மரம் 6 மாசத்தில் 50 அடி உயரத்திற்கு போய் விண்ணை தொடுகிற உயரத்திற்கு வளர்ந்து விட்டது. அதற்கு அவன் எழுதுகிறான், இவ்வளவு விரைந்து வளர்வதற்கான அடித்தளத்தை அந்த மூங்கில் செடியின் வேர்கள், மரத்தின் வேர் கீழே வலுவான அடித்தளத்தை போட்டு கொண்டிருந்தது. படக்கென்று உயர்ந்துட்டதுன்னு இத்தனை வருடம் வலுவான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 26 விண்ணை தொட்ட மூங்கில் மரம் போல படக்கென்று வளர்ந்து எங்களுக்கென்று தனித்த கோட்பாடு, தனித்த கொள்கை. திராவிடம் எங்களுக்கு நேர் எதிரானது. இந்திய அயன்மை, திராவிடம் எதிர்மை எப்பவுமே. அவன் இங்க பார், கல்வி மாநில உரிமை எடுத்துக்கிட்டு போனது இந்தியம், பறி கொடுத்தது திராவிடம். மருத்துவம் எடுத்துட்டு போனது அவன், எல்லா வரியும் கொடுத்து விட்டு ஏமாற்றுவது இவன். திராவிடம் திருட்டு, உருட்டு, புரட்டு. இப்போ என் தம்பி துறை சொன்னான், ஒரு உடன்பிறப்புகிட்ட கேட்டாங்களாம், உனக்கு அகநானூறு தெரியுமா, புகநானூறு, புறநானூறு தெரியுமா? அகநானூறு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 200 தான் தெரியும். இந்த 200 ஊபிஸ் இருக்காங்களே தம்பி, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். யாரு? அதே நம்ம தாத்தா புரட்சி பாவலன் பாரதிதாசன் தான். யார் அப்படி பழிக்கிறா? ஐயா தான், நம்முடைய ஐயா, ஐயா பெரியார். இந்த தமிழ் சனியெல்லாம் என்ன இருக்கு, என்ன இருக்கு பண்ணிங்கிற, ஏதாவது பண்ணிக்கலாம்ங்கிறானே பண்ணி. 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு. இவனுக்கு ஏறலையே, கேட்கலையே. அப்ப என்ன ஆயிடாரு? தமிழை படித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். அது பெரியார் இல்லை, சிறியார் இல்லை, வாரியார் இல்லை, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, தமிழ் எங்கள் மூச்சு. கோயில்ல போய் நான் வழிபடுவேன், வராத தீட்டு. இது ஆரியர் இந்தியம், ஆரியம். ஆரியம் இந்தியம் 2 வெவ்வேறு இல்லை. ஆரியர்கள்
உள்ள போகாத, நீ அறிவட்டவன், முட்டாப்பைய. யாரு? திராவிடம். கோயில் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது வரலாற்று பேராவணம். அங்கே இருக்கிற மதில் சுவர்களில் தான் என்னுடைய கல்வெட்டுக்கள் இருக்கிறது, என் வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு வெளியேறிட்டான். வழிபாட்டிலிருந்து தாய்மொழியை வெளியேற்றினா வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இல்லை, என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு வேண்டும், துடிக்கும் தமிழ் தேசியம். ரெண்டு முன்னா. என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, ஆகமாம் ஆய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. இது என் மந்திரம், என் மந்திரம். பன்னீர் திருமறை ஓதுவது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுறாற்று படையை பாடுவது என் இறைக்கு முன்பு அது என் மறை. அதை ஓதாமல் குடமுழுக்கு என்பதை கும்பாபிஷேகம் என்று சொல்ல வைப்பது திராவிடம். குடமுழுக்கு நன்னீராட்டு தமிழ் தேசியம். தாய்மொழியில் வழிபாட்டை தடுப்பது. தஞ்சை பெருவுடையார் கோயிலிலே, எங்கள் முன்னவன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலிலே குடமுழுக்கு தமிழிலே இருக்க வேண்டும் என்று போராடி வழக்கு தொடுத்து உரிமையை பெற்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தியது தமிழ் தேசியம். அதற்கு இசைவு தராது இருந்தது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்படும்போது கொன்று ஒழித்தவன் இந்தியன் காங்கிரஸ், கூட நின்றவன் திராவிடன். இந்தியம் திராவிடம் ரெண்டும் கூட்டு. தமிழ் பகைவர்கள் செத்து விழுந்த போது அற்ப பதவிக்காக அந்த நாற்காலியை, என் இனச்சாவை சகித்துக் கொண்டு, என் ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு, என் மரண ஓலத்தை ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தவர்கள் திராவிடர்கள். கத்தி கதறி வெடித்து துடித்து வீதிக்கு வந்து போராடி இன்று வரை தமிழ் தேசிய விடுதலை நீட்சியாக நிற்பவர்கள் தமிழ் தேயர்கள், தமிழ் தேசிய அரசியல். தம்பி முத்துக்குமார் எதற்காக செத்தான்? என்னரும் தமிழ் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, நம் இரத்த சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிற போது இப்படி மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நிற்கிறீர்களே, வீதிக்கு வந்து போராடாமல் என்று வெகுண்டெழுந்து உள்ளத்தில் எரிந்த பெருநெருப்பை உடலிலே கொட்டி வந்து செத்தான். அவனுக்கு ஒரு வணக்கம் செலுத்த துப்பில்லாதது திராவிடம். இன்று வரை இளைஞர் பாசறையின் குறியீடாக ஏந்தி நிற்பது தமிழ் தேசியம். தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நின்ற 3 அண்ணன்மார்களின் உயிரை காக்க தன்னுயிரை இந்த வீரத்தங்கை செங்கொடியை நினைவில் வைத்து போற்றுகிறது தமிழ் தேசியத்தின் மகளிர் படை. மறந்துவிட்டு போகிறது திராவிடம். இரண்டும் ஒன்றா ப்ரோ? இரண்டும் ஒன்றா? ஈழத்தாயக விடுதலைக்காக உடலிலே எரிணையை கொட்டிக்கொண்டு செத்தால் என் தம்பி அப்துல் ரகுப், அவனை இன்று வரை நினைவில் போற்றி மாணவ பாசறையின் குறியீடாக ஏந்துவது தமிழ் தேசியம். மறந்து கடந்து போவது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? படிக்க காசு இல்லாமல் அல்லாடுகிறார்கள் எங்கள் தாய்மார்கள். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்திற்கு இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும் என்று துடிப்பது தமிழ் தேசியம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து அழுவது இந்த கேடுகட்ட துப்புக்கட்ட திராவிடம். கல்வி படிக்க வைக்க ஒரு அமைச்சர், மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர், குடிக்க வைக்க ஒரு அமைச்சர். தீபாவளி வரும்போது 3100 டாஸ்மார்க் கூடுதலாக கிளைக்கடைகள். இதில் எதில் வருது? டெவலப். திராவிட மாடலின் டெவலப். திராவிடம் கொடுமை. ஏன் இவர்கள் தமிழ்நாடு பிறந்த நாளை ஏன் கொண்டாட மாட்டார்கள் திராவிடர்கள்? அவர்களுடைய பிதாமகன் நம்முடைய போற்றுதற்குரிய ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தனிநாடாக கேட்பது, தமிழரசு, தமிழர் ஆட்சி, தமிழ் மாகாணம் என்று கேட்பதெல்லாம்
நம்முடைய சக்தியை குறைப்பதற்குமான காரியமாகும். எப்படி 1947 விடுதலை எழுதியிருக்கார். குறைப்பதற்கான காரியமாகும். தமிழ் மாகாணம் கேட்பது, அது பற்றி பேசுவது என்பதெல்லாம் அது பெரிய கேட்டையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை பலமுறை நாம் எடுத்து பேசியிருக்கிறோம். அதனால் இந்த மாகாணம் கேட்டு போராடுகிற போராட்டத்தில் தமிழர்கள் பங்கேற்க வேண்டாம். ஐயா பெரியார் அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி? பெண்ணிய உரிமைங்கிற 72 வயதில் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமையை அங்கேருந்து எடுத்துட்டு வரன்ற என்ன பேசிட்டு? பெண்ணிய உரிமையை பேசுனது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்றும் பெரியார் கிடையாது. எங்க முன்னவர்களின் முன்னுரிமையே பெண்களுக்கு கொடுத்த பெண் உரிமை தான். 350 பெண்பார் புலவர்கள் என் இனத்திலே பெண்களை காப்பிய நாயகியாக வைத்து காவியம் படைத்தவர்களடா தமிழினம் முன்னவர்கள். மன்னர் ஆட்சியிலே பாண்டிய நெடுஞ்செழியன் தன் அவையிலே எளிய மகள் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியவன். என் கணவனா கல்வன், நீயே கல்வன் என்று நிலைநாட்ட ஜனநாயகத்தை மக்களாட்சியை வைத்திருந்தவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தவனடா தமிழ் முன்னவன். இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை, அவனையும் சங்கலயத்தில் படிக்கக்கூடாது தம்பி, இப்போ இருக்க வரலாற்றில் படிக்கணும். அவன் யாரு? மன்னன் இல்லை, எளிய மகன். ஒரு ஏழை உழைக்கும் வேளாளர் குடும்பத்தில் பிறந்த 9வது மகன். 19 வயதில் திப்பு சுல்தான் படையை ஓட ஓட விரட்டி அடித்தவன் ஒற்றை மகனாக. என்ன சொன்னாவன்? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லைன்னா அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்று அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், ஒருத்தனு கூட வாட தகுதி இல்லை. இது இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றாங்கிறதே 4 மணி நேரம் பேசணும். இப்போ ப்ரோ இது வந்து ப்ரோ ஒரு ட்ரெய்லர் ப்ரோ, மெயின் பிக்சர் எப்போ வரும்? மெயின் பிக்சர் அடுத்தவங்க படம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுடைய மெயின் பிக்சரை ரிலீஸ் நான் இப்படி ஒரு கொள்கையை கேட்டதே கிடையாது. எப்படி? ஆவின் பாலோடு கருப்பட்டி பால் கொடுக்கறத நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஆவின் பாலோட ஆட்டுப்பால்னா கூட பரவாயில்ல, கருப்பட்டிக்கு எங்கிருந்து பால் வருது? கருப்பட்டி பால் அது எப்படி கொடுப்பது? கருப்பட்டியை வண்டியாக காய்ச்சி வித்த எனக்கிட்ட சொல்லு, கருப்பட்டி பால் இப்படிங்க வா, கருப்பட்டி பால் எப்படி கொடுப்பேன்? ஆவின் பால் கொடுப்பேன். ஆந்திராவிலேருந்து வாங்கி இவங்க மாதிரி கொடுப்பியா, திராவிடங்க மாதிரி, இல்லை மேட்ச் கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்பேன்? கருப்பட்டி பால் இப்படி கருப்பட்டியே காய்ச்சணும், தண்ணி விட்டு காய்ச்சி நாங்கள் தோசைக்கு இடியப்பத்துக்கு கருப்பட்டி பால் விட்டு சாப்பிடுவோம். அமலா பாலா அது எங்கிருந்து கொடுக்குறது? என்னத்தையாவது சொல்லு. மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி? சாதிவாரி கணக்கெடுப்பு சரி. இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்குல்ல, பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்குல்ல, ஏற்கிறீங்களா? அருந்ததியர் கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா? நாங்கள் அருந்ததியர் கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கவில்லை. கருணாநிதி அவர்கள் செய்த பச்சை துரோகம், தமிழ் மக்களுக்கு, இந்த நிலத்தின் மக்களுக்கு செய்த துரோகம். குறிப்பாக ஆதி தமிழ் குடிகள், பாறையர் தேவேந்திர குடிகளுக்கு, பழங்குடி மக்கள், எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு செய்த துரோகம். 3 விழுக்காடு எடுத்து கொடுத்துட்டார். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அருந்ததிய சொந்தங்களே, நல்ல ஆண்டு கவனியுங்கள். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த கட்சி இந்தியாவில் திமுக மட்டும்தான். நீங்கள் இடஒதுக்கீடு தான் கேட்டீர்கள், கேட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் இருந்தது ஐயா கருணாநிதி அவர்கள். காங்கிரஸ் கூட 9.5 ஆண்டுகள், அதற்கு முன்பு பிஜேபி, அதற்கு முன்பு விபி சிங், அதற்கு முன்பு சந்திரசேகர், அதற்கு முன்பு தேவேகவுடா, அதற்கு முன்பு ஐகே குஜரால், எல்லாரோடும் இருக்கும்போது இவர்கள்தான் ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது என் நிலத்தில் வாழ்கிற தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற அருந்ததிய குடிகளுக்கு
3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டு பெற்று கொடுத்திருந்தால் உண்மையிலே நீங்கள் போற்றுதற்குரிய பெருந்தகை. ஆனால் திக்கற்று வக்கற்று என்ற ஆதிக்குடிகள் பறையர் தேவேந்திரர் இடஒதுக்கீட்டில் 18இல் 3 எடுத்து கொடுத்து விட்டீர்கள். எதிர்த்து எவன் போராடுவானோ அவனை கூட்டணி என்று பெயரில் கூட வைத்து குறவழியை நெறித்து விட்டீர்கள். நாயாங்கத்தில் என்னை ஒன்றும் புடுங்க முடியல. எப்படி கேட்டா உனக்கு அருந்ததியர் எப்படி ஓட்டு போட்டே? நான் ஓட்ட பெறதே உரிமையை காப்பாற்றத்தான். உரிமையை விட்டு ஓட்ட பெற்று என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் என்ன செய்வாய் சீமான்? என் 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 இன சகோதரின மக்கள், என் சொந்தங்கள் அருந்ததிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ என்ன சீமான் செய்வேன்? இப்போ நான் வந்துட்டேன். அருந்ததியருக்கு திராவிடம் எடுத்து கொடுத்தது, குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர் மகன் ஐயா ஸ்டாலின் செஞ்சது தமிழ் மக்களுக்கு பச்சை துரோகம். இந்த துரோகத்தை தமிழ் மக்கள் உப்பு போட்டு நல்லா கஞ்சி குடிக்கிற, வெங்காயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா வச்சு காரமாக சாப்பிட்ற மக்கள் மறக்கக்கூடாது. நீ என்ன செய்வாய் சீமான்? இப்போ நான் என்ன செய்கிறேன்? என் மக்கள் பாதிக்கப்பட்டான். இந்த திராவிடம் எடுத்து 3 விழுக்காடு அருந்ததி மக்கள் கொடுத்துருச்சு, நாங்கள் இழந்துட்டோம். இப்போ என்ன செய்ய? இழந்த 3ஐ எனக்கு திருப்பி கொடுன்னு இடஒதுக்கீடா இவன்கிட்ட கேட்கல, உள்ஒதுக்கீடா அவன்கிட்ட கேட்குறேன். 3 கொடு. ரொம்ப நாளாக கொடுத்துட்டேன், பாதிக்கப்பட்டேன். அதுக்கு வட்டியா 2 சேர்த்து 5 விழுக்காடு சேர்த்து கொடு. இப்போ 15 விழுக்காடு தான் இருக்கு. யாருக்கு? பழங்குடி மக்கள், பறையர் தேவேந்திரருக்கு, ஆதி குடிகளுக்கு 15 விழுக்காடு தான் இருக்கு. கூட 5ஐ சேர்த்து கொடு. எங்கிருந்து கொடுப்பது? நீ எங்கிருந்து? எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவனுக்கு 10 விழுக்காடை எங்கிருந்து எடுத்து வந்தாயோ அங்கிருந்து கொடு. இல்லை எங்கள் ஐயா மருத்துவர் மதிப்பிற்குரிய பெருந்தகை எங்கள் ஐயா ராமதாஸ் சொல்கிறது மாதிரி 100 லட்டு தீர்ந்து போச்சு, இன்னும் ஒரு 50 லட்டை உருட்டு. நடா நடா பெருமாள் கோயிலில் 5 நிமிஷத்தில் உருட்டின லட்டை 50 நாள் உருட்டின நீங்கள் இந்த 50 லட்டை கூட உருட்ட முடியாதா? உருட்டு உருட்டு. நான் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், நாட் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட், சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட். ஸோ 20%. நீ இங்கே பாரு, ஏதோ ஒரு முட்டு சந்துக்களை கத்திக்கிட்டு போறான்னு நினைக்காத தம்பி. இவன் கருணாநிதி மகனோ கருணாநிதி பேரனோ கிடையாது. இவன் அகில உலகத்தை இழுத்து சண்டை பிடிச்ச மகத்தான பெருவீரனின் மகன். நீ சாதாரண ஆள் கிடையாது தம்பி. தம்பி இடுப்புல இருந்த துவக்கை எடுத்து பிடி என்று கையிலே கொடுத்து சுட்டு பழக்கிய மாபெரும் தலைவனின் வாரிசு நான். சும்மா இந்த ஆட்டம் பூச்சாண்டிலாம் காட்டாத. 8, 16 இல்லை 32, 26 என் ஆட்டத்தை நீ எவனும் சமாளிக்க முடியும். சாதிய வெறி கவர்ச்சி, மத வெறி கவர்ச்சி, சாராயம், பணம், சகித்து கொள்ள முடியாத திரைக்கவர்ச்சி எல்லாவற்றையும் தாண்டி ஏறி தமிழ் தேசிய அரசியலை உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றால் நாங்கள் பிள்ளைகள் இல்லை. நீ எழுதி வச்சுக்க. நீ பெயர் வச்ச நீ இவ்வளவு பித்திர பெயர் வைக்க சொல்லி போராடி செத்த எங்கள் தாத்தா சங்கரலிங்கனாருக்கு நினைவு மண்டபமும் சிலையும் எழுப்பி அரசு விழாவாக அவன் பேரன் கொண்டாடுவேன். இன்னைக்கு நீ ஏத்த இடையூறு செய்கிற இந்த கொடியை, இந்திய கொடியை ஏற்றுவதற்கு முன்பு என் தேசிய கொடியை ஏற்றி பிறகு இந்திய கொடியை இதே கோட்டையில் நான் ஏற்றுவேன். எழுதி வச்சுக்கோ. நீ தமிழ் தாய் வாழ்த்து போட்ட, நான் பாவேந்தன் என் பாட்டம் போட்டேன். நீ மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுல பாடலில் கூட வதனமும் திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல்லாக இருக்கு. என் பாட்டை சமஸ்கிருத சொல் கலந்து எழுதினவன் தான். ஆனால் இந்த தமிழ் தாய் வாழ்த்தில் தூய தமிழில் எழுதியிருக்கான். இது அப்படியே வைக்கணும்னு நினைக்காத. எனக்கு இந்த பாட்டை இசையமைக்க இந்த உலகத்தில் இல்லாத ஈடு இணையற்ற இசைமேதை என் அப்பன் இருக்கான். அவனை வச்சு இசையமைச்சு நான் கொண்டு வரல, நீ பார்த்துக்கிட்டே இரு. எங்கள் பாட்டன் பாரதி எழுதியிருக்கான், வாழ்க நிரந்தரம் வாழ்க நிரந்தரம் எழுதியிருக்கான். அது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் தமிழ் தாய் வாழ்த்து நல்லா இருக்காது. நிலைத்து நிலையான அதான் நிரந்தரம்ங்கிறான். அதனால் தூய தமிழ் பாருங்க என்கிட்ட, அதை வச்சு கொண்டாடிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒருத்தனும்
நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி தம்பி எனக்கு ஒரு கோட்பாடு தம்பி, பிறக்கும்போது எடுத்தது. சிறை அதை நிறை, தடை அதை உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. கோட்பாட்டை பார்த்துக்க. எப்படி பார்த்துக்க? 1 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கு. வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. எளிய சுமை இனிய பயணம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள், தமிழக பெருநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கூடி கலைகிற மேகங்களாக, காகங்களாக இல்லாமல் கூடி பொழிகிற மேகங்களாக மாறுங்கள். என் உயிர் சொந்தங்களே, சந்திப்போம் 2016, படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாம் தமிழர்.